Hello everyone and welcome to K-Sport. Wait. What? I have to do this video in Tamil. சரி, வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேட்ச் நம்பர் 59. இல்லை 59வது. இல்லை 59வது மேட்ச்சு இந்த ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். இல்லை தப்பாக சொல்லிட்டேன். குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஏன்னா இந்த மேட்ச் நடக்க போகிறது அஹமதாபாத் ஸ்டேடியமில். முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிஎஸ்கேவோட பேட்டிங் பார்த்து பேசும்போது நம்ம கண்டிப்பாக ருத்ராஜ் கைக்வாட் பார்த்து பேசியே ஆகணும். கைக்வாடோட பேட்டிங் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி 500 ரன் மேலே தாண்டிட்டாங்க. அதுவும் 11 இன்னிங்ஸில் மட்டுமே. அந்த 500 ரனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 400 ரன்ஸ்க்கு வந்து பேஸ் பவுலர்ஸ் கூட வந்திருக்கு. அண்ட் அரௌண்ட் 130 ரன்ஸ் ஸ்பின் பவுலர்ஸ் கூட வந்திருக்கு. பேஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் வெல் அபவ் 150 இருக்குது. ஆனால் ஸ்பின் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பேஸ் பவுலர்ஸ் கூட அவங்க 7 வாட்டி டிஸ்மிஸ் ஆயிருக்காங்க இந்த சீசன். ஸோ கண்டிப்பாக ராஷித் கான், நூர் அஹமத், சாய் கிஷோர் கூட அவங்க கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக தான் விளாட போகிறாங்க. அடுத்த பேச போகிற பிளேயர் யாருன்னா சென்னை டீமோட தளபதி ரவீந்திர ஜடேஜா. லாஸ்ட் கேமுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது இன்னிங்ஸில் ஜடேஜா வந்து ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தான். ஆனால் பஞ்சாப் கூட 3 விக்கெட் எடுத்திருந்தான் அட் அன் எக்கானமி ஆஃப் ஜஸ்ட் 5. ஜடேஜாவோட ஸ்ட்ரென்த் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட மிடில் ஓவர் ஸ்ட்ரோக்கில் அவங்க ரொம்பவே டேஞ்சரஸ். எக்கானமி கூட 7க்கு கீழே இருக்குது. அண்ட் அந்த ஃபேஸ் ஆஃப் பிளேயில் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க இந்த சீசனில். நிறைய வருஷமாக நம்ம ஐபிஎல்ல ரவீந்திர ஜடேஜா த போலர் பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் கடைசியாக நடந்த ஃபைனல்ஸில் அந்த 2 பாலில் 10 ரன் அடித்ததுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா த பேட்டர் பார்த்து பேசியே ஆகணும். எல்எஸ்டி கூட அடித்த 50 அவங்க ஐபிஎல் கரியர்லேயே 3வது 50. அண்ட் அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் கூட ஒரு க்ரூஷலான நாக் விளாடினாங்க. வேர் ஹீ ஸ்கோர்ட் 43 ரன்ஸ். அண்ட் அதே மேட்ச்சில் 3 விக்கெட் கூட எடுத்தாங்க மேன் ஆஃப் த மேட்ச் ஸ்பாட் சீல் பண்ணுறதுக்கு. கடைசியாக நம்ம பேச போகிற பிளேயர் வந்து சிவம் தூபே. லாஸ்ட் 2 மேட்ச்சு பஞ்சாப் கிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்க 2 வாட்டி டக் அவுட் ஆயிருக்காங்க. இந்த வாட்டி அவங்களும் ராஷித் கான் கூட ஒரு நல்ல போட்டி இருக்க போது. ராஷித் கான் கூட அவங்க ஒரு வாட்டி தான் டிஸ்மிஸ் ஆயிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 150க்கு மேலே இருக்குது. ஸோ யாருக்கு தெரியும் இந்த வாட்டி யார் ஜெயிக்க போகிறாங்க. அடுத்த பேச போகிற டாபிக் வந்து குஜராத் தமிழ்ஸ். குஜராத் டைட்டன்ஸ். என்னங்க, நம்ம பேரில் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பிளேயர் ஆச்சு இருக்கானா? கண்டிப்பாக ஒரு பிளேயர் பார்த்து பேசியே ஆகணும்னா அவங்க வந்து சாய் சுதர்ஷன் ஜிடியோட ரொம்பவே இம்பார்ட்டண்டான பேட்ஸ்மேன் ஆயிருக்கா இந்த சீசனில். டோட்டலாக 420 ரன் அடிச்சிருக்கான். அதில் வந்து 200 ரன் ஸ்பின்னர்ஸ் கூட மட்டுமே. ஸ்பின்னர்ஸ் கூட அவன் எவ்வளோ நல்ல பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வாட்டி தான் அவுட் ஆயிருக்கான் ஸ்பின்னர்ஸ் கூட இந்த ஐபிஎல்ல. சாய் சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா சென்னை கூட ரொம்ப நல்லாவே விளாடுவான். அவன் கடைசியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட விளாடின 3 இன்னிங்ஸில் பார்த்து பேசணும்னா கண்டிப்பாக அந்த ஃபைனலோட இன்னிங்ஸ் மென்ஷன் பண்ணியே ஆகணும். அந்த மேட்ச்சில் அவன் சென்னை சூப்பர் கிங்ஸோட போலிங் லைனப்பை பிரித்து எடுத்துட்டான். இதே மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸோட ஸ்குவாடில் ஃபுல்லாக தமிழ் பிளேயர்ஸ் இருக்காங்க. சாய் சுதர்ஷன் தவிர சாய் கிஷோர், ஷாருக் கான், சந்தீப் வாரியர் அண்ட் நம்ம 3D பிளேயர் விஜய் சங்கர் வேற இருக்காங்க. இவ்வளோ தமிழ் பிளேயர்ஸ் இருக்கிறத பார்த்தா பேசாமல் அவங்கள குஜராத் டைட்டன்ஸ்க்கு பதிலாக குஜராத் தமிழ்ஸே சொல்லிட்டு போகலாமே. அடுத்த பேச போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் வாரியர் வந்து மிட் சீசன் ரிப்ளேஸ்மெண்ட்டாக வந்தாங்க. அவங்களோட டெபியூ மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக விளாடினாங்க. அண்ட் அந்த மேட்ச்சில் வந்து அவங்க 2 விக்கெட்ஸ் பிக்கப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டெல்லியோட ரிவர்ஸ் ஃபிக்ஸ்சரில் அவங்க 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்களோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாகவே பவர் பிளேயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பவர் பிளே ஓவர்ஸில் 4 விக்கெட்டில் 3 விக்கெட்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கூட எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ருத்ராஜ் கைக்வாட் அவங்க கார்டில் இருப்பாங்க சந்தீப் வாரியரை ஃபேஸ் பண்ணும்போது. அடுத்து நம்ம பேச போகிற பிளேயர் வந்து ஷாருக் கானுக்கு வந்து குஜராத் டைட்டன்ஸ் 7 கோடி மேலே கொடுத்து வாங்கினாங்க. அந்த விலைக்கு அவங்க வந்து 2 ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ்க்கு. அதோட ஒரு ஸ்ட்ரைக் ரேட் 170 மேலே வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே குஜராத் டைட்டன்ஸ்க்கு என்ன தான் வேணும் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனில்? இப்போது நம்ம பேச போகிற பிளேயர் வந்து சாய் கிஷோர். என் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க இதான் நான் கடைசியாக பேச போகிற பிளேயர். ஏன்னா என் தமிழ் பேசுகிறது அவங்களால தாங்கவே முடியல. தமிழ்நாடு ஸ்டேட் டீமோட கேப்டன் சாய் கிஷோர் இந்த ஐபிஎல்ல ஸ்பின் பவுலிங்கை ரொம்ப நல்லாவே போட்டிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் எடுத்திருக்காங்க
இந்த சீசனில். எக்கானமி மட்டும் கொஞ்சம் ஹையர் சைடில் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் கூட அவங்க ரொம்ப நல்லாவே போட்டிருக்காங்க. ஆனால் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் கூட ஒரு 13 எக்கானமி வச்சுருக்காங்க. ஸோ சிவம் துபே கண்டிப்பாக இவங்களை டார்கெட் பண்ணி விளாட போகிறாங்க இந்த போட்டியில். ஸோ நீங்கள் யார் நினைக்கிறீங்க இந்த மேட்ச் யார் ஜெயிக்க போகிறாங்க? சென்னை சூப்பர் கிங்ஸா, குஜராத் தமிழ்ஸா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் உங்களுக்கு நான் தமிழில் பேசுகிறது பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.